பொதுவாக நம்ம வகுப்புகளுக்கு நிறைய அனுபவபூர்வமாக தியானத்தை பற்றி தெரிந்து கொண்டு பழகின பல பெற்றோர்கள் என்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, நாங்கள் ரொம்ப நல்லா இதை அனுபவிக்கிறோம், ஒவ்வொரு வகுப்பும் அவ்வளோ நல்லா இருக்குது, இந்த தியானம் பண்ண பண்ண உள்ளுக்குள்ளே அவ்வளோ மாற்றங்கள் வருது, எல்லாமே நல்லா இருக்குது, உள்ளுணர்வு நல்லா இருக்குது, நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போ இந்த மாதிரி விஷயத்த என்னுடைய பையனோ பொண்ணோ மகனோ மகளோ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். யங்ஸ்டர்ஸ் இன்னும் நிறைய பேர் வரணும். ஆனால் நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, பக்தியே இல்லை, இந்த மாதிரி ஒரு மெடிடேஷனும் பண்ண மாட்டேங்கிறாங்க, எப்படி இவங்களை கொண்டு வரதுன்னு பல முறை கேட்டிருக்காங்க. நான் 25 வருடமாக இந்த தியானம் கற்றுக் கொடுக்குறேன். இளைஞர்கள் வரலன்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக நிறைய யங்ஸ்டர்ஸ் நம்ம கிளாஸுக்கும் வரதான் செய்கிறாங்க. பட் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா மிடில் ஏஜ் பீப்புள், கொஞ்சம் வயதானவர்கள் அதிகம். அவங்க அந்த மன நிம்மதி வேணும் அப்படின்னு வருவாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ஸின்னு நம்ம சொல்கிறோம், அவங்க போகிற போக்கு சரியில்லை, அதெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் பெரிய ஒரு மாற்றம் வந்து கொண்டே இருக்கிறது. இதை நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். இப்போ அதை சோஷியல் மீடியாவில் பார்த்தப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன அப்படின்னா, பஜன் கிளப்பிங் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டேன். அது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, தேடி பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே வரும். பஜன் கிளப்பிங்னா என்னென்னா, யூஸ்வலாக கிளப்னா இரவு நேரத்தில் நைட் கிளப்பில் இந்த இளைஞர்கள் பெண்கள் ஆண்கள்லாம் போய் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அங்கே நிறைய ஒரு கும்மாளம் அடிக்கிறது, நிறைய டான்ஸ் ஆடுறது, ஒரு டிஜே இருப்பாங்க, பாட்டெலாம் போடுவாங்க. இதெல்லாம் நம்ம நிறைய சினிமாலெல்லாம் கூட பார்க்குறோம். இதுதான் நம்ம கிளப்புனா ஜென்ரலாக நினைப்போம். இன்றைக்கி ஜென்ஸி அதையெல்லாம் தாண்டி போயிட்டு எங்கேயோ போயிட்டாங்க. நம்ம தான் இன்னும் திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்றலாமா வேணாமா அப்படின்னு இன்னும் ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு அதை கேட்கவே முடியல. பட் இளைஞர்கள் அதிலெல்லாம் எதுலேயுமே மாட்டிக்காமல் அவங்களுக்கு எது நிம்மதி தருதோ, எது அதிக உற்சாகம் தருதோன்னு பார்க்கும்போது ஆன்மீகத்திலையும் அது கிடைக்குதுங்கிறது உண்மை. இன்னைக்கு பஜன் கிளப்பிங்கிறது என்னன்னா, கடவுள் பற்றிய பாடல்கள், இந்த பஜன் சாங்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம், அந்த பாடல்களை இவங்க நிறைய பேர் சேர்ந்து பாடுறாங்க. இதை கண்டக்ட் பண்ணி லீட் பண்ணுறதுக்கு சில பேர் பண்ணி ஒரு கச்சேரி பண்ணுற மாதிரி அவங்க பண்ணுறாங்க. இதில் அவங்க பாட்டு இயற்றலை, இசையமைக்கலை, எதுவும் இல்லை. இருக்கிற பஜன்ஸ் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஓம் நம சிவா இந்த மாதிரி இருக்கிற பாடல்களை அவங்க பாடும்போது மியூசிக்கோட கூட கூட்டமும் சேர்ந்து பாடுது. அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க, அவ்வளோ எனர்ஜி, அவ்வளோ மன நிம்மதி. சரியான பாதையில் போகலைன்னு நம்ம சொல்லக்கூடாது. இந்த மாதிரி பாதைகளை அவங்களுக்கும் காமிச்சு விடுங்க. கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்காங்க. இதை பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.